கழிவுநீர் தொட்டியில் விழுந்து எல்கேஜி மாணவி உயிரிழந்த விக்கிரவாண்டி செயின்ட் மேரிஸ் பள்ளி 16 நாட்களுக்கு பின் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் வழங்க கேட்கலாம். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இயங்கி வரும் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் படித்து வந்த மாணவி லியா லட்சுமி கடந்த 3ஆம் தேதி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர், ஆசிரியர் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் அந்த பள்ளி 3ஆம் தேதியிலிருந்து மூடப்பட்டது. தேதி அறிவிக்கப்படாமல் பள்ளி மூடப்பட்ட நிலையில் அவர்கள் பள்ளி தாளாளர், முதல்வர், ஆசிரியர் ஆகியோர் ஜாமீன் வெளிவந்த நிலையில் இன்று முதல் பள்ளி இயங்கும் என்று பெற்றோர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று முதல் பள்ளி துவங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் பள்ளிக்கூடம் வர துவங்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் வேறு எதுவும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குழந்தையின் பெற்றோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிபிஐ அல்லது சிபிசிஐடி போன்ற போலீசார் விசாரிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தனர். மனு மீதான விசாரணை அடுத்த மாதம் 4ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து இன்று முதல் பள்ளி தொடர்ந்து இயங்க தொடங்கி இருக்கிறது.